ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேங்காய் பால் உளுந்து போண்டா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் வந்து ஒரு அரை மூடி துருவி போட்டுட்டு அது கூட நாட்டு சக்கரை இருக்குது பார்த்தீங்களா, அதையும் அதோட ஒன்றா சேர்த்துட்டு ஒரு 4 ஏலக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 4 ஏலக்காய் போட்டிருக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக போட்டாச்சுங்க. போட்டுட்டு நைஸாக அரைச்சாச்சு, மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சாச்சுங்க. அரைச்சி தேங்காய் பால் வந்து வடிகட்டி எடுத்துட்டேங்க. அதில் இருந்த பாலை வந்து மட்டும் எடுத்துட்டு அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு உளுந்து வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு, ஒரு சின்ன டம்ளர் அளவு தான் ஊற வச்சு அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு இப்போ வந்து எண்ணெயை சூடு பண்ணி அதோட ஒன்றா கிள்ளி போட்டாச்சு. உளுந்தில் வந்து தண்ணி வந்து கம்மியாக ஊற்றி அரைக்கணுங்க. நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். அது கூட வேறு எதுவுமே கலக்க தேவையில்லை. அப்படியே வந்து எண்ணெயில் கிள்ளி போட்டுட்டு நல்லா செவக்க விட்டு எடுத்தால் போதுங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ வந்து தேங்காய் பால் வந்து ஒரு கப்பில் ஊற்றி வச்சுருக்கேங்க. அதை வந்து அதில் வந்து இந்த உளுந்து போண்டா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து அதோட ஒன்றா சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதுங்க. நல்லா அந்த தேங்காய் பால் வந்து அந்த போண்டாவில் நல்லா இறங்கிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அந்த தேங்காய் பாலோட டேஸ்ட்டும் ஏலக்காவோட மனமும் நாட்டு சர்க்கரையோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் அந்த உளுந்து போண்டா வந்து பாதியாக கட் பண்ணி அப்படியே ஒவ்வொரு ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்டு பார்த்தேங்க. சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்